சிம்பிளாக வெங்காய சட்னி பார்க்கலாம். இது இட்லி, தோசைக்கு பிரமாதமாக சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, பூண்டு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமேட்டா ஒரு துண்டு போல் புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்தி நல்லா இந்த மாதிரி கலர் மாறினதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே கடாயிலே வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் அவ்வளோவா சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்திங்கன்னா இட்லி, தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய், கடுகு சேர்த்துட்டு வரமிளகா சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே அந்த அரைச்சி வச்சுருக்க சட்னியில் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். சுட சுட இட்லி செஞ்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தோசையில் கூட நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.